புதிதாக வேலை தேட 9 படிகள், 9 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது படி 1, 10 முதல் 15 வேலைகளுக்கான விவரங்களை வாசியுங்கள். நிறுவனங்கள் எந்த திறமைகளை, டூல் பயன்படுத்தும் திறனை தேடுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவை இருக்கிறதா என்று யோசியுங்கள். படி 2, 1 அல்லது 2 பக்கத்தில் உங்கள் திறமைகளை, நீங்கள் பயன்படுத்தும் டூல் பற்றி விவரங்களை கொண்டு ஒரு ரெஸ்யூம் தயார் பண்ணுங்கள். படி 3, ஸ்டெப் 3, 50 நிறுவனங்களின் பட்டியலை தயார் செய்யுங்கள். 10 உங்கள் கனவு நிறுவனங்கள். 30 இங்கே வேலை கிடைத்தால் மகிழ்ச்சி என்ற நிறுவனங்கள். மீதி 10 இங்கே வேலை கிடைக்கும் என்ற நிச்சயம் உள்ள நிறுவனங்கள். 4வது படி, HR அல்லாத பிற ஊழியர்களுடனும் வெவ்வேறு நிலைகளில் இருப்பவர்களுடனும் இதே பணியை செய்கிறவர்களுடனும் தொடர்பு ஏற்படுத்துங்கள். 5வது படி, கண்டென்ட் தொடர்பாக 70 பேரை பின்தொடருங்கள். பதிவிடுவது என்பதல்ல, லைக் போடலாம், கமெண்ட் பண்ணுங்கள். 6வது படி, நேர்முக தேர்வுக்காக ஆயத்தப்படுத்துங்கள். படி 7, நேர்முக தேர்வின் போது அவர்கள் கொடுக்கும் அசைன்மெண்ட் அல்லது ப்ராஜெக்டை இவற்றை விரைவாக முடித்துக் கொடுங்கள். படி 8, ஒவ்வொரு நேர்முக தேர்வுக்கு பிறகும் தேங்க்யூ குறிப்பு, நோட் அனுப்புங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். படி 9, வேலைக்கான உத்தரவை பெற்றுக் கொள்ளுங்கள். சம்பளம் வாங்கியதும் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள். ஆம், வேலை கிடைப்பது எளிது. முயற்சி என்பது அல்லாமல் தந்திரம், அதாவது ஹேக் என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேலை தேடுவதற்கு அதிகம் யோசிக்காதிருங்கள். அது சிக்கலான விஷயமே அல்ல. சாஹஜ் பனா இப்படி வழிகாட்டுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.